இங்கே நாளை காலை 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு சேலம் பிசிசி திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாங்கள்லாம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு 35 ஆண்டுகள் 36 37 ஆண்டுகள் எம்பி சதாசிவம்லாம் 40 ஆண்டுகள் நாங்கள்லாம் 37 ஆண்டுகளை கடந்து அவரோடு பயணித்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் துறவரம் என்று அறிவித்த காரணத்தினால எங்களுக்கு எல்லாம் செய்வது தெரியாது திகைத்து நிற்கிறானே. நாங்கள்லாம் தனித்தனியாக சொல்லுவதை கேட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி ஒரு ஆலோசிப்போம். அது இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுவோம் என்ற அடிப்படையில் நாளை வியாழக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவங்கிய காலமான நாளை காலையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். வந்து எங்களுக்குள்ள ஒரு கலந்த ஆலோசனை, இதை என்ன அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத குறித்து கலந்து ஆலோசிப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் வண்ணமாக தான் உங்கள் மூலமாக அனைவரையும் அழைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எங்களுடைய அழைப்பை ஏற்று மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பலர் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள், வருவார்கள். அவர்களும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். எல்லாரும் ஒன்றா கலந்து என்ன முடிவு செய்யலாங்கிறது குறித்து ஆலோசிக்கிறோம். இதான் செய்தி. இப்போ பாருங்க, இப்போ கரூர் பாஸ்கர் இருக்காரு, எங்கள் செய்தி தொடர்பாளர். அவர் ஸ்டீல் சதாசிவம் இருக்கார், அவர் நிர்வாக குழு உறுப்பினர். சரவணன் தருமபுரி மாவட்ட அவர் நிர்வாக குழு உறுப்பினர். எங்கள் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இருக்காங்க. அவர் வி ராஜேந்திரன், பச்சைமுத்து, நடராஜன். ஆமாம் 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 சிலரை தவிர எல்லாமே கூட எல்லாமே இருக்காங்க. அதில் வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக சில பேர் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நாங்கள் பொறுத்த வரைக்கும் யார் வருகிறார்களோ அவர்களோடு கலந்து ஆலோசிக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருந்து முக்கிய நிர்வாகிகள், சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனைத்து நிர்வாகிகள், மேற்கு தொகுதியை சார்ந்த முக்கியஸ்தர்களை கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு அவங்க தானே கடவுள், எனக்கு அடையாளம் காட்டினவங்க சேலம் மேற்கு மக்கள் தானே. அதனால் சேலம் மேற்கு மக்கள் என்னோட கடவுள்லையும் கூப்பிட்டுருக்கிறோம். எங்களை வளர்த்தி வழிகாட்டி கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் நாளை வருகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர், செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். தந்தை மகனுக்குள்ள பிரிவு ஏற்பட்டது. தந்தை மகன் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்ப நீங்க ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளராக இருந்தீங்க. இப்ப நீங்க வந்து அவங்க சேர்ந்ததுனால நீங்களும் சேர்ற இருக்கிறதுக்கான கூட்டமா இது இல்ல. இப்ப எப்படின்னாங்க, சேர்றது இந்த பிரிவே கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தைலாபுரம் தோட்டத்து வாசல்ல கத்தி கெஞ்சி கதறி அழுதோம். நாங்களாம் இந்த பிரிவு கூடாது, 5.8% ஓட்டு இருக்கிற நம்ம பிரிஞ்சோம்னா 2 பக்கமும் பாதிப்பாய்ப்பேன்னு சொல்லி சொன்னோம், கெஞ்சினோம், அழுதோம். இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதை கேட்கல. தேர்தலுக்கு முன்பு பிரிஞ்சு விட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு நினைச்சிட்டாங்க 2.18% வாக்குகள் பெற்ற பிறகு. அதனால் இணைப்பா அங்கே போகிறோமா இங்கே போகிறோமாங்கிறதெல்லாம் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நாளைக்கு வருகிற பொறுப்பாளர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் செய்ய போகிறோம். ஒரு குறிப்பாக ஒரு இது கொடுக்க போகிறோம், ஒரு சீட்டு கொடுக்க போகிறோம். அதில் அவருடைய கருத்துக்களை என்னன்னா ஒரு 1000 கணக்கில் பொறுப்பாளர் வருவாங்க. அவங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப காலதாமதம் ஆகி போயிடும். அதனால் ஒருங்கிணைப்பாளர்களாக அந்த இதுக்கு நிர்வகிக்கக்கூடிய கரூர் பாஸ்கர், எம்பி ஸ்டீல் சதாசிவம், நம்முடைய சரவணன், ராஜேந்திரன், பச்சைமுத்து, கோவிந்தராஜன், நடராஜன் மற்றும் இங்கே இருக்கிற மாவட்ட நம்ம லட்சுமணன், ராஜமாணிக்கம், துப்பாக்கோட்டை, இந்த மாதிரியான பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் இவங்க பேச போகிறாங்க. இளைஞர் செந்தில் இந்த மாதிரி பேச போகிறாங்க. பேசி முடித்த பிறகு அந்த பேப்பரை கொடுப்போம். எல்லா பொறுப்பாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை எழுதி கொடுப்பாங்க. அதை ஆய்வு செய்வோம். நான் கட் பண்ணேன். 37 ஆண்டு காலமா வந்து மருத்துவர் வழிகாட்டி கடவுளா இன்றைக்கும் கடவுள் தான் அவர், நாளைக்கும் கடவுள் தான் அவர். ஐயா தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன
அண்ணா வந்து பேசியிருக்காங்க இந்த சந்திப்புக்கு அப்புறம். அதை நாளைக்கு சொல்கிறோம் அதை. ஏங்க மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நேற்றும் கடவுள் தான், இன்றைக்கும் கடவுள் தான், நாளைக்கும் கடவுள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன வழிகாட்டாத எங்கள் கடவுள் போய் கதவை சாத்திக்கிட்டாங்களேன்னு தான் வருத்தம். அவர் சாத்திக்கிட்டாரா சாத்தப்பட்டதான்னு தெரியல. அதுதான் அவர் இன்னும் என்ன எங்கன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. சொன்னதெல்லாம் நாளைக்கு சொல்லுவோம், நாளைக்கு பேசுவோம். அவங்க சொல்றதான் செய்வோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்க வர்ற பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வோம். எங்களுக்கு நீங்க பாருங்க, நான் சுய வெறுப்போடு ஒரு முடிவு எடுக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து 5 நாள் ஆயிருக்கும், 20 நாள் ஆயிருக்கும், 1 மாதம் ஆயிருக்கும். எனக்கு அந்த வெறுப்பே கிடையாது. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மருத்துவர் ஐயா பிரிந்த போது அவர் தான் உருவாக்குனார். அவரோடு நாங்கள் நின்றோம். நாங்கள் நின்றதுனா இங்கே இருக்கிறவங்க நிற்கிறோம். அது நாங்கள் செய்த பாவமா? அது என்னங்க, அது ஏற்றுக்கிறோம் அதை நம்ம அது குறித்து என்ன இல்லை, அது 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 நாளைக்கு முடிவு பண்ணுவோம். ஏங்க சார், இப்போ ஒன்று வச்சுங்க, ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலான்னு இல்லை, நாங்கள் என்ன கொலையா பண்ணிவிட்டோம் எங்களை ஏற்றுக்கிறதுக்கு? அவர் ஏற்றுக்கலன்னா என்ன இதா இல்லை, அது 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 குறித்து உள்ள நம்ம போக தேவை. கடுமையா அன்புமணியை விமர்சித்தவர் நீங்க தான் சார். கடுமையா அன்புமணியை விமர்சித்தவர் நீங்க. அப்புறம் ஜிகே சொல்லுவாங்க உங்க 2 பேரையும் இந்த கட்சியில சேர்த்துக்கவே மாட்டாங்கன்ற ஒரு பரவலா பேச்சு அடிப்படுது சார். உங்களை பத்திரிகை தொலைக்காட்சி சொந்தங்களே, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், பேப்பர் இல்லாமல் நீ தான் நான் பேசுகிறேன் பத்திரிகையாளர் நம்ம சந்திப்பில். என்னைக்காச்சும் பேப்பர் இல்லாமல் பேசியிருக்கேன்னா? இவர் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, ஐயா அனுப்புவார், தைலாபுரம் தோட்டத்துலேருந்து மெயில் வரும், மெயிலு வாட்ஸ்அப்பில் வரும், அதை பிரிண்ட் எடுத்து இவர் கொடுப்பாரு. நான் ஒன்று ஒன்றா படிப்பேன், எழுத்து விடாமல் படிப்பேன். அதுலேயும் 110 பாயிண்ட் வந்ததுன்னா 2 பாயிண்ட் தான் சொல்லுவேன். அது எது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த பாயிண்ட், அந்த அளவுக்கு அவர் திட்ட சொல்லுவார். நான்லாம் ஐயா சொல்கிறதான் நான் பேசினேன். அப்படிலாம் இல்லை, ஐயா என்றைக்குமே ஐயா ஆதரவாக இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு பற்றி இப்போ கேள்வி இல்லை. எங்களுடைய கடவுள் அவர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை.